ஹாய் பட்டீஸ் அண்ட் வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி ஆன்லைன் ஃபுல்லாகவே வந்து ட்ரெண்ட் ஆகிற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இதுக்கு வந்து மனுஷங்களுக்கு நம்ம எல்லாருமே வந்து வெக்கப்படணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இஸ்ரேல் வந்து ரஃபா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இஸ்ரேல் பாலஸ்டைன் இஷ்யூ வந்து ரொம்ப வருஷங்களாக போயிட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக போன அக்டோபரில் வந்து ஹமாஸ் அப்படிங்கிற ஒரு படை வந்து இஸ்ரேலை தாக்குறாங்க. அதுக்கு பதில் இஸ்ரேல் வந்து இப்போ தொடர்ந்து போர் புரிஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த டைமில் ஒரு 1000 பேர் செத்துருந்தாங்க அப்படின்னா, திருப்பி எதிர்த்தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா 30,000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து செத்துருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ ஸ்டாப் ஆகுமா, எப்போ ஸ்டாப் ஆகும் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் தூரத்துலேருந்து ப்ரே பண்ண தான் முடியும். பட் இப்போ நடந்திருக்கிற ஒரு சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது காசாவில் இருக்கிற ரஃபா அப்படிங்கிற ஒரு இடம். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸும் சொல்லுவாங்கள்ல. ஸோ அவங்க தான் வந்து உலக போர் அடுத்து வராமல் இருக்கிறதுக்காக, மக்களை பாதுகாக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அப்படின்னே சொல்லலாம், ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ அவங்க இங்கே பாலஸ்தீனியன் மக்களுக்கு, ரெஃப்யூஜிஸாக வரவங்களுக்கு, அகதிகளாக இருக்கிறவங்களுக்கு ஒரு டென்ட் போட்டு கேம்ப் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அந்த கேம்பில் இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படிங்கிறது. அப்போது அந்த மக்களுக்கு எங்கே தான் சேஃப்டி இருக்குது. ஸோ அது கொலை முயற்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா, கொலை முயற்சி அந்த தாக்குதல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்குற ரீசன் என்ன அப்படின்னா, ஹமாஸ் கமாண்டர்ஸ் வந்து அந்த ரெண்டு பேர் வந்து அந்த ரஃபா அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு நியூஸ் வந்துச்சு அப்படின்றாங்க. ஸோ அது அந்த கூடரமே வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் கொடுத்தது. ஸோ அங்கே தான் வந்து ஹமாஸ் வீரர்கள் இருக்காங்கன்னு சொல்லி அவங்க ஜஸ்டிஃபை பண்ணி, ஏன்னா அதுக்கு முன்னாடி இன்னொரு தாக்குதல் நடந்திருக்கு. ஸோ அந்த தாக்குதல் இதெல்லாம் வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. பட் இஸ்ரேல் வந்து அந்த கமாண்டர்ஸை கொள்றதுக்காக நாங்கள் இப்படி பண்ணோன்னு சொல்கிறது வந்து நியாயமே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோலாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணு கலங்குது. ஒரு ஒரு பச்சை குழந்தை தலை இல்லாமல் முண்டமாக இருக்குது. இது யாரோட குழந்தைன்னு தெரியுமான்னு சொல்லி ஒருத்தர் எடுத்து சுற்றுறாரு. அப்பாவி குழந்தைங்க எல்லாமே தங்கள் அப்பா அம்மா எல்லாரையும் பறி கொடுத்துட்டு கை கால்லாம் இல்லாமல் ஹாஸ்பிட்டல்ஸில் போய் ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறாங்க. எரிஞ்ச தன்மையோட உடம்பு ஃபுல்லாக பேர்னிங்ஸ் இருக்குது. அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. கை கால் இல்லாமல் ஊனமாக அப்படியே போகிறாங்க. எப்படியாவது உயிர் பழைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் நம்மளாம் வந்து இதை வந்து ஈழத்தமிழர்கள் பிரச்சனைகள் நம்ம வந்து சந்திச்சுருந்துருப்போம் தமிழ் ஈழமில். ஸோ அது முடிஞ்சு இப்போ இவ்வளோ வருஷம் இன்னமும் வந்து இந்த மாதிரி மனிதர்களை வந்து குடும்பப்படுத்துகிற ஒரு விஷயம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஜெனோசைட் மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பயங்கரமான ஒரு தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியிருக்காங்க. இதுக்கு இஸ்ரேல் வந்து பதிலுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஓகே இதோட முடிச்சுக்கலாம், நம்ம வந்து எல்லாத்துக்கும் பீஸ் டாக்ஸ் வச்சுக்கலாம், இதுக்கப்புறம் சண்டையே வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இஸ்ரேலோட பிரதமர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பண்ணது தாக்குதல் வந்து ரொம்ப தப்பு தான், அது என்னென்னு நாங்கள் விசாரிக்கிறோம். ஸோ நாங்கள் விசாரிக்கிறோன்ற அளவுக்கு சொல்கிறாங்கன்னா, அப்போ எந்த அளவுக்கு ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயமா இந்த உலகத்தில் மாறி இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரதமர், இஸ்ரேல் பிரதமர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பட் எங்களோட கொள்கைகள் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருப்போம், ஹமாஸை ஒழிக்கிற வரைக்கும் நாங்கள் ஸ்டாப் பண்ண மாட்டோம், ஹமாஸுங்கிறவங்க இருக்காங்களோ இல்லையோ அந்த ஒரு விஷயம் அழிகிற வரைக்கும் வந்து நாங்கள் பண்ணுவோன்றது வந்து நம்ம வந்து பீஸ் ஆர்கனைசேஷனில் எதுக்கு இருக்குது, யுனைடெட் நேஷன்ஸ் பீஸ் கீப்பிங் ட்ரீட்டின்னு இருக்குது, அப்புறம் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அவங்க தான் வந்து யுனைடெட் நேஷன்ஸோட ஒரு பார்ட். அவங்க சொல்லி ஜட்மெண்ட் சொல்லியிருக்காங்க, இதுக்கப்புறம் நீங்கள் ரஃபாவை தாக்கக்கூடாது, காசாவை தாக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு சில நாட்களே இது மாதிரி நடக்கிறது வந்து இட்ஸ் நாட் அட் ஆல் அக்செப்டபிள். ஸோ அப்போ யுனைடெட் நேஷன்ஸ்னு ஒன்று சொல்கிறதே வந்து நாங்கள் கேட்க மாட்டோம், நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவோன்னு சொல்கிறது வந்து அப்போ யாருக்கு தான் வந்து இந்த உலகத்தில் இருக்கிறவங்க கட்டுப்படுவாங்க. ஸோ இது ரொம்ப வேதனை அளிக்குது. ஏன்னா ஆன் வாட் பேசிஸ் வந்து இஸ்ரேல் பாலஸ்டைன் ஃபைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பேசிஸ் எடுத்தோம்னாலே வந்து ரொம்ப பிரச்சனையாக தான் இருக்குது. உலகத்தில் இருக்கிற மக்கள் அடிச்சுக்கிறது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு சாப்பாடு இல்லை பசிக்காக அடிக்கணுன்ற மாதிரி அடிக்க மாட்டாங்க. இது என்னோட மதம், என்னோட ரிலீஜன், இது என்னோட இனம். ஸோ இனவெறி, மதவெறி, ஒரு ஹியூமனிட்டியை மேலே வந்து நம்ம மதத்தையும் இனத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறதுனால தான் நம்ம மூளை மங்கி போய் இன்னொரு மனுஷனை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அங்கே செத்து போயிருக்கிற அந்த குழந்தையை பார்க்கும்போது நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் குழந்தைங்க இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க. அங்கே தாக்கப்பட்டது அப்பாவி பெண்கள் தான். போர் புரியர்லாம் வந்து ஈவன் தோ அவங்க எல்லாருமே மென்னாக இருந்தாலும் அதை அனுபவிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, உலகத்தில் எப்போவுமே வந்து சஃபரிங்ஸ் ஆர் எல்லாரும் அனுபவிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெண்களும் குழந்தைகளும் தான் அனுபவிக்கிறாங்க. அவங்க என்ன பாவம் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம எல்லோரும் யோசிச்சாலே போதும். ஸோ அந்த வீடியோலாம் பார்க்கும்போது கண்ணு தான் கலங்குது, என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த விஷயம் எப்போ தான் முடியும்? ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கொடுத்தா போதும். ஒரு மனுஷனை பார்த்தா போதும். நீ ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டியனா, இல்லை நீ இந்த இனத்தவனா, இந்த மொழி பேசுகிறவனா, அதெல்லாம் தேவை கிடையாது. அவன் ஒரு மனுஷன். உனக்கு இருக்கிற பெயின் அவனுக்கும் இருக்கும், உனக்கு இருக்கிற சந்தோஷம் அவனுக்கும் இருக்கும். நீ சந்தோஷமாக பார்க்குற விஷயங்கள், ஃபேமிலியாக பார்க்குற விஷயங்கள் அவங்களுக்கும் ஃபேமிலி தான். ஸோ அப்பாவி குழந்தைங்களை தாக்குறது அவங்களும் ஃபேமிலியாக இருக்கிறாங்க. அதுவும் அகதிகளாக இருக்கிற ஒரு மக்களை வந்து தாக்குறது எப்பவுமே சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஒரு விஷயத்த வந்து எதிர்த்து கேட்க முடியாத ஒருத்தனை வந்து நம்ம தாக்குறது வந்து இட்ஸ் டோட்டலி ராங். அண்ட் இவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்கு. இப்போ அமெரிக்கா வந்து
பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா வந்து வெப்பன் சப்ளை பண்ணும். இனிமேல் வந்து நீங்கள் ஹமாஸ் அட்டாக் பண்ணீங்க அப்படின்னா, இல்லை பாலஸ்தீன் அட்டாக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெப்பன் சப்ளை ஸ்டாப் பண்ணிடும் அமெரிக்கா எப்பயோ சொல்லிச்சு. பட் இப்போ வரைக்கும் வெப்பன்ஸ் யார் சப்ளை பண்ணுறாங்க? ஸோ லைக் சும்மா பேச்சுக்காக வந்து நாங்கள் சப்ளை பண்ண மாட்டோம்னு சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. சண்டை இருக்கிற வரைக்கும் இந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாமே வந்து இது நாங்கள் அமைதி கொண்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த சண்டைகள் இருக்கிற வரைக்கும் தான் இந்த பொலிட்டிக்கல் ஜியோ பொலிட்டிக்ஸில் லீடர்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த சண்டைகளை தூண்டி வர்றதும் அவங்க தான், இல்லை சமாதானப்படுத்துகிறோன்ற மாதிரி பேசிக்கிறதும் அவங்க தான். ஸோ இதுக்கு யார் அமைதி முடிவை கொண்டு வருவாங்க, இது எப்போ நிற்கும் அப்படிங்கிறது தெரில. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து நான் பொலிட்டிக்கல் பொசிஷனில் இருக்கிறவங்க மட்டும் கிடையாது, சாதாரண மக்கள் கூட இன்னொரு மக்களுக்கு போகிற உணவை வந்து தடுக்கிறாங்க. அது போன வாரம் நம்ம வீடியோ பார்த்துருப்போம். அவங்களுக்கு சாப்பாடு போகிற சாப்பாடை வந்து தூக்கி எறிகிறாங்க, சாப்பாடு கொண்டு போகிறவங்களை கொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து சின்ன பையன் கூட ஈடுபட்டிருப்போம், ஒரு 10 வயசு பையன் கூட. அந்த பையனோட மனசில் யார் வந்து அந்த நஞ்சை விதைச்சது? அவங்களாம் எதிரி, அவங்களெலாம் வந்து கொல்லணுன்ற ஒரு கொலை வெறியாக அந்த 10 வயசு பையன்களை யார் விதைச்சது? ஸோ ஐ திங்க் வி ஆர் லூசிங் அவர் வேல்யூஸ் அஸ் ஹியூமன்ஸ். நம்ம மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு தகுதியை வந்து இழந்துடுறோம். எப்போ அப்படின்னா, இன்னொரு மனுஷனை வந்து வாழ விடாமல், நிம்மதியாக வாழ விடாமல், அவனோட வீட்டுக்குள்ளே போய் அவனோட ஃபேமிலியை, அவனோட குடும்பங்களை டிஸ்டர்ப் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அப்பாவி குழந்தைகள், ஒன்றுமே அறியாத ஒரு பச்சை குழந்தையும் ஒரு பெண்களையும் வந்து கொள்வது வந்து இட்ஸ் நாட் அட் ஆல் அக்செப்டபிள். அண்ட் நான் சொன்ன மாதிரி மென் ஆண்கள் பண்ணுற ஒரு குற்றத்துக்காக பெண்களும் குழந்தைகளும் தான் இன்றைக்கி வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. லெட்ஸ் ஸ்டாப் திஸ் மைண்ட் செட். லெட்ஸ் ஆல் பி ஹியூமன்ஸ். லெட்ஸ் கம் அவுட் ஆஃப் இந்த மதம், இனம் எல்லாமே வந்து மனிதர்கள் கிரியேட் பண்ணது தான். அதை தூக்கி போட்டு மனுஷங்களாக மதிப்போம். லெட்ஸ் ஸ்டாண்ட் வித் ரஃபா, லெட்ஸ் ஸ்டாண்ட் வித் பாலஸ்டைன். ஸோ இதில் வந்து நான் இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். எந்த விஷயம் தப்போ, இந்த தப்பை ஒழிக்கணும் அப்படின்னா எது கரெக்டான சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஐ வில் see you guys in next video. நன்றி, வணக்கம் மக்களே.